அனைவருக்கும் நம் சர்வக்ஷேத்ராதிபதி ஷடாட்சர முருகப்பெருமானுடைய கருணை கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். சில விஷயங்களை பாவமாகவும் சாபமாகவும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற வினைகளாகவோ பல விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் ஒரு சிலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம், நமக்கும் தெரியும் என்று பல பேர் இருப்பீர்கள். சில விஷயங்கள் தெரியாமலேயே நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அது சாபத்திலும் மாட்டாது, கிரகத்திலும் மாட்டாது, கிரகத்தை சார்ந்த எந்த ஒரு கருத்துக்களாகவும் இருக்காது, அல்லது வினையாகவும் இருக்காது, வினையாகவும் இருக்காது. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும். அப்படி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் சிலவற்றில் இருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு இப்படி செய்யக்கூடாது என்பதை, எந்த காரணங்கள் எதையும் சார்ந்தில்லாமல் நமக்கு பிரச்சனை கொடுக்குமோ அதை இப்படி செய்யக்கூடாது என்று இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஒன்றும் இல்லைங்க, பிச்சை எடுக்க வருவாங்க. என்ன நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா, இந்த பிச்சை எடுப்பவர்கள் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா வாழ்ந்து வறுமையில் கெட்டு நொந்து போய் வறுமையில் நம்ம எதிர்பார்த்து ஏதாவது கிடைக்குமா, இவர் உதவி செய்வாரா என்ற நோக்கத்தோடு வருவாங்க. இவர்களை நல்லா புடைக்க திட்டி தீத்துருவீங்க. நல்லா எவ்வளோ கோபத்தில் திட்ட முடியுமோ அவ்வளோ கோபத்தில் திட்டிடுவீங்க. அப்படி புடைக்க திட்டி தீர்த்த பிறகு கொஞ்சமாவது பிச்சை போட்டு அனுப்பலாம், இவன் இப்படி வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறீங்க பாருங்க. அதை விட கொடுக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு பாதகமான விளைவை கொடுக்கும். அதனால தான் இப்படி செய்யாதீர்கள். அடுத்து பாருங்களேன், நல்ல குடும்பம், நல்ல கணவன் மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சந்ததியர்களை பெற்ற கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவிக்குள்ள சில நேரத்தில் என்ன ஆகும், யாரோ போகிற போக்கில் தூக்கி போட்ட ஒரு கலக குண்டால அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகளாகி வயது வரம்பு இல்லாமல் பிரச்சனையில் சிக்கிக்குவாங்க. அது இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா, ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து பேசி சண்டை போடக்கூடாது. கருத்து வேறுபாடு என்பதே முதலில் தவறு. நல்ல கணவன் மனைவிக்குள் எதற்கு கருத்து வேறுபாடு? யார் என்ன கலகம் செய்தாலும் ஒருவரை ஒருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் இல்லையா? அப்போ எது நிஜம், எது உண்மை, எது பொய் என்று தெரியுமே. அப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாடு காரணமாக நேருக்கு நேர் நின்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வது செய்யக்கூடாது. அதை விட இப்படி கருத்து வேறுபாடுகளால் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டிங்கன்னா கணவன் மனைவி என்பதை விட பேயாய் போகக்கூடும்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. அடுத்து மூணாவதாக பாருங்க, இன்னைக்கு என்ன, நம்ம உறவுகளை விட நட்புக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டுங்க. உண்மையும் கூடாது. ஏன்னா நட்பு என்பது ஒரு புனிதமான விஷயங்களிலே சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பெருமளவில் நிறைய பேர் நட்புகளால் தான் வேதனைப்படுறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நல்ல நட்பு என்று பழகிறீங்களே, அந்த நட்பில் கொஞ்சம் கூட சிறிது கூட நட்புணர்வே இல்லாதவர்கள் போலியாக பழகுவதை நீங்கள் நம்பி செய்கிறீங்க பாருங்க. அந்த நட்பு கொஞ்சம் கூட இல்லாதவர்களிடத்திலே நட்பு வைப்பதை விட நேரடியாக விரோதம் இருப்பது நல்லதுன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது விரோதிகளே நம்பிடலாம். நட்புன்னு உள்ளுக்குள்ளே ஒன்றும் வெளியில் வச்சுட்டு நடிக்கிற அந்த நட்பை நம்பக்கூடாதான். அது எங்கு கொண்டு போய்விடும்? விரோதி கூட ஏற்றுக்கொள்ளலாம், இதை ஏற்றுக்கொள்ளாதே, அது நல்லதல்ல, இதை செய்து விடாதே, இப்படி இருக்கக்கூடாது என்பது மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. நான்காவதாக, நல்ல அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், நல்ல எதையும் தான் என்று சொல்லுகின்ற அனுபவம் தாய்ந்தும் இருக்கும். ஆனால் உழைப்பு மட்டும் செய்ய மாட்டார்கள், மிகவும் சோம்பேறியாக இருப்பார்கள். அந்த அறிவும் வீண், அவர்கள் கருத்தும் வீண்,
அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அறிஞன், அறிவுள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்வதெல்லாம் மூடத்தனம். என்ன தெரியுமா சொல்லுகிறது? அறிவிருந்தும் நல்ல திறன் இருந்தும் கருத்தான அனுபவங்கள் இருந்தும் உழைக்காமல் சோம்பேறியாக இருப்பதை விட சாவது மேல் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் இந்த 4 செயலையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்கின்ற குணம் உங்களோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கும் தெரியாமல் பல பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளும். நான் இந்த கோயிலுக்கு சென்றேன், அந்த கோயிலுக்கு போனேன், இவர் சொன்னதை செய்தேன், அவர் சொன்னதை செய்தேன், எல்லாம் நான் முழுக்க முழுக்க கடவுளை நம்பி நம்பி வழிபட்டேன், எனக்கு எந்த பலனும் தரவில்லை, ஆனால் வேதனையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் இதுவாக இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் வாயிலாக சொல்லி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.